கவர்மெண்ட்டுக்கு தான் நிறைய அதிகாரம் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்கு அதிக அதிகாரம் கிடைக்கிறதுக்கு உங்க யோசனை என்ன சார்? குட் கொஸ்டின். எல்லாரும் ஒரு நிமிஷம் இப்படி வர்றீங்களா? இது எந்த நாட்டுடைய மேப்பு? குட் ஆன்சர். இப்ப இந்த டெல்லி எடுத்துக்கங்க. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முழு அதிகாரமும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஊபி, மாப்பி, காப்பி, ராஜஸ்தான், பீகார் இவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புடுங்கிக்கிட்டு கடைசியில ஒரு கொசுரை மட்டும் நம்மளுக்கு அனுப்புறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க? டெல் மீ. ஒரே குழப்பமா இருக்கு சார். நான் சொல்றேன், டிஸ்டன்ஸ் தான் காரணம். டிஸ்டன்ஸ். இப்ப டெல்லி இங்க இருக்கு, தமிழ்நாடு அதல பாதாளத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. டே கிளவா, கொஞ்சம் டீ குடுறா. குடு 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 குடு. இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட அனுமார் சஞ்சீவமலை தூக்குன மாதிரி அப்படியே அலேக்கா ஷிஃப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சுட்டோம்னா அவன் கொடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதல்ல நம்ம வாங்கிக்கிட்டு மிச்ச மீதிய பூரா பக்கத்துல இருக்கணும் பூரா கொடுக்கலாம். இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா? ஹியூமர் கிளப் மெம்பர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 2020ஐ உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் நீ வர வேண்டும் என்றுதான் வரவேற்றோம். ஆனால் எதிர்பாராத திருப்பங்கள் வாழ்க்கை முறையை புரட்டி போட்டுவிட்டது. மாதம் ஒரு முறை, பின் ஆண்டு விழா என்று சந்தித்து மகிழ்ந்தவர்கள் இப்பொழுது இன்னும் நெருக்கமாக ஆகிவிட்டோம். அன்றாடம் தொடர்பில் இருக்கிறோம். விரைவில் நல்ல மாற்றம் ஏற்பட்டு புத்தாண்டிலிருந்து நாம் மீண்டும் சந்தித்து மகிழப் போகிறோம். டென்ட் கொட்டாய் 3இல் நடிகையர் திலகம் சாவித்திரியை வழங்க நான் காத்து கொண்டிருக்கிறேன் ஆவலோடு. விரைவில் சந்திப்போம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வணக்கம். சிட்டி யூனியன் பேங்க்ல உங்களோட அக்கவுண்ட் பேலன்ஸ் அப்புறம் பேங்கிங் இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? இந்தியாவிலேயே முதல் முறையா சிட்டி யூனியன் பேங்க் பெருமையுடன் அறிமுகப்படுத்தும் மல்டிலிங்குவல் கான்வர்சேஷனல் சாட்பாட் கப் லக்ஷ்மி. இப்போ சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல. சிட்டி யூனியன் பேங்க் ராசியான பேங்க், ஈஸியான பேங்க். நல்ல ஆதரவோட டாக்டர் என் காமக்கோடி அவர்களை இந்த நிகழ்ச்சியை முறையாக துவங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு சீதாராமன் அவர்கள் மாலை சால்வை அணித்து ஓடிப்பார்கள். இங்கே திரளாக கூடியுள்ள ரசிக பெருமக்களே, மேடையில் வீற்றிருக்கின்ற பெரியோர்களே மற்றும் ஹியூமர் கிளப் ட்ரிப்ளிகேன் சாப்டரின் தலைவர், செயலாளர் உள்ளிட்ட ஆஃபீஸ் பேரர்ஸ்களே, கூடியுள்ள அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும்னு சேகரன் சார் கூப்பிட்டதுக்கப்புறம் ஆஃபீஸில் சொன்னேன், இந்த மாதிரி கூப்பிட்ருக்கார் போகலான் இருக்கேன்னு. எல்லோரும் கொஞ்சம் ஒரு திகிலோடு பார்த்தாங்க. ஏன் இப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டேன். அவர் ஏதாவது உங்களை வச்சு காமெடி பண்ணிட போகிறார் சார் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனிவே, இது இன்னும் நல்ல வெள்ளம்லாம் மாறும், நல்லபடியாக நடக்கும்னு கேட்டுக்கிறேன். இந்தமாரி நீங்கள் இத்தனை பேர் ரசிக பெருமக்கள் கூடியுள்ள ஒரு சபையில், அதுவும் இந்த மேலும் இந்த விழா பெரிய அளவில் வரணும். இதுக்கு அவர் ஆசைப்பட்டு கேட்டுட்டா மாதிரி சிட்டி யூனியன் வங்கியாவது தன்னோட ஆதரவை எப்பொழுதும் எல்லா விதத்துலேயும் தரும் அப்படிங்கிறத தெரிவிச்சுண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாய்ராம். நம்ம கிளப் மெம்பர்ஸ் எல்லோருக்குமே என்னுடைய பணிவான வணக்கங்கள். தீபாவளி வாழ்த்து ஒன்று அனுப்புங்க அப்படின்னு சேகரன் ஐயா கேட்டுக்கிட்டாரு. நம்ம என்னைக்கு அந்த ஆனுவல் ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க பாருங்கள், அதுதான் அன்றைக்கி தான் தீபாவளி. சந்தோஷமாக நம்மளோட சிரிப்பு, வெடி சிரிப்பு, விதவிதமான சிரிப்பு, மலர்ந்த முகங்கள், சந்தோஷமான சூழ்நிலை, இதை விட தீபாவளி இருக்க முடியுமா?
சும்மா 4 பட்டாசை வெடிச்சிட்டு வீட்டுக்குள்ளேயே ஸ்வீட்டை தின்னுட்டு ஐயோ சாப்பிட்டனே லேகியம் கொடுங்கிறத விட மனசை விட்டு சந்தோஷமாக அங்கே உட்காந்து ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு வரமே. நான் அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் உங்களோட ஃபங்க்ஷன் சேகர் சார் மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸில் என்னை கூப்பிட்ருந்தீங்களே, அங்கே வந்து பார்த்தபோது இப்படி ஒரு கிளப்பு நடத்திட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். நாம் ஏன் இதில் ஒரு அங்கம் ஆகலை, நாம் ஏன் இதுக்கு வரவே இல்லை, நமக்கு அதிர்ஷ்டமே இல்லையே அப்படின்னு சத்தியமாக தோணுச்சு. ஏன்னா சிரிக்கிறதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கணும். சில பேர் என்னதான் சொன்னாலும் அடமா ஜோக்கா சரி சரி அப்படிங்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் உண்டு. ஆனால் அப்படியாப்பட்ட கேரக்டர்ஸ் கூட கூட்டிகிட்டு வந்து உங்களோட ஃபங்க்ஷனில் உக்காத்தி வச்சா சத்தியமாக வீட்டுக்கு போகும்போது நான் இனிமேல் இவங்க ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் வருவேன், இங்கே ஒரு மெம்பர் ஆகிடுவேன்னு அந்த ஆள் சத்தியம் பண்ணிகிட்டே போயிடுவாங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை, ரம்யமான ஒரு சூழ்நிலை. எல்லாத்தையும் விட நீங்கள் செய்கிற சர்வீஸ் இருக்கே உங்கள் கிளப்பில், அது ஒரு பெரிய விஷயம் ஐயா. கையெடுத்து கும்பிடுற சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணணும். ஏன்னா இந்த காலத்தில் எந்த உதவியும் எதிர்பார்க்காம வாங்க, உங்கள் நோய் தீர்ற மாதிரி சந்தோஷமாக சிரிங்க, எல்லாருக்கும் உதவி செய்கிறோம். வயதான கப்பல் 80 வயசுக்கு மேலே இருக்கிற தம்பதிகளை மரியாதை பண்ணி அடடடா அந்த மாதிரி ஒரு ரம்யமான ஒரு அழகான சந்தோஷமான சூழ்நிலையை வந்து வாழ்க்கையில் ஒருத்தரும் அனுபவிச்சா தான் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஒரு வருஷம் மீட்டிங்கும் ஒரு மாதம் மீட்டிங் எதுவாக இருக்கோ அதுதான் தீபாவளி, அதுதான் சந்தோஷம். நாம் எல்லாருமா சேர்ந்து இறைவனை வேண்டி ஒரு தேவதை ஒன்று வந்திருக்கே கொரோனான்னு நம்மளெல்லாம் பார்த்துட்டு போகலான்னு, நாங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கோம்மா, தயவு செஞ்சு கிளம்பி போமா அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக கிளம்பி போயிடும். அது நமக்கெல்லாம் எந்த குறையுமே இருக்காது. வாய் விட்டு சிரித்தா நோய் போயிடும்னு சொல்கிறாங்கல்ல, மனசு விட்டே சிரிக்க வைக்கிறாங்க ஹியூமர் கிளப்பில். எனக்கு உண்மையிலேயே ஹியூமர் கிளப்பை வந்ததும் அங்கே இருந்தது அவங்களோட வீடியோஸ் நான் டவுன்லோட் பண்ணி ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா எனக்கெல்லாம் சிரிக்கிறதுக்கு காரணமே கேட்க வேண்டாம், சும்மா நானே சிரிக்க ஆரம்பிச்சிடுவேன். அப்படி இருக்கிற நான் வெடி சிரிப்பு தான் தினமே தீபாவளி உங்களோட தயவில் நான் கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். நாம் எல்லாரும் மறுபடியும் அடுத்த வருஷம் ஒன்றா சேர்ந்து நல்ல விதமாக சிரித்து சந்தோஷமாக ஒரு நிகழ்ச்சியை கொண்டாடலாம். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வணக்கம் ஐயா. சாய்ராம். வணக்கம் தம்பி ராமையா. ஹீபர் கிளப் இன்டர்நேஷனல் ட்ரிப்ளிகேட் சாப்டர் 1983 விஜயதசமி ஒரு அற்புதமான நாளில் ஆரம்பிக்கப்பட்டு 15 பேர் கொண்ட அங்கத்தினர்களால் அது ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கி 3000 பேர் கொண்ட ஒரு அங்கத்தினர்களால் அது தொடர் பயணம் செலுத்துகிறது. 38 ஆண்டுகள். இது சாதாரண விஷயங்கள் கிடையாது. இன்றைக்கி தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் முழுக்க விரிந்து இருக்கக்கூடிய ஹியூமர் கிளப் அசோசியேஷன் அங்கங்கே இருந்து அத்தனைக்கும் இது தாய் ஸ்தாபனமாக நான் நினைக்கிறேன். சமீப காலத்தில் நான் அவுட்டோர் போகிற பொழுதோ இல்லை எங்கே தனிமை கிடைக்கிற பொழுதோ இந்த ஹியூமர் கிளப் ட்ரிப்ளிகேட் சாப்டரை ஜஸ்ட் ஒரு ஆன் பண்ணி பார்த்தோம்னா அடாடாடாடாடாடாடா நம்ம ஆகச்சிறந்த தமிழறிஞர்களாக பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் அந்த மேடை தளத்தில் வந்து தங்களது தமிழ் ஆளுமையை தங்களது தனித்திறமையை செலுத்தியிருக்கிறாங்க. சில புத்தகங்களை நம்ம படிக்க முடியலேன்னு ஏங்க வேண்டிய அவசியமே வராது. இந்த ஹியூமர் கிளப் ட்ரிப்ளிகேட் சாப்டர் ஜஸ்ட் இப்படி ஆன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அவ்வளவு கொத்தி கிடக்குது. ஒரு சத்யசீலன் ஐயாவிலேருந்து ஆரம்பித்து இலங்கை ஜெயராஜ் ஐயா, சாலமன் பாப்பையா ஐயா அவர்கள், புலவர் ராமலிங்கம், பேராசிரியர் ராமச்சந்திரன் சார், திருவாரூர் சண்முக வடிவேல் ஐயா, என்ன மாடுலேஷன், என்ன ஸ்டைலு, 84 வயது கொண்டார். அற்புத ஒரு கடவுளுக்கு ஒப்பான ஒரு மனிதர். வீரலட்சுமி சுமதி அம்மா, வக்கீல் பாரதி பாஸ்கர் சகோதரி, ராஜா சார், ஞானசம்பந்தம் ஐயா. அங்கே வந்து அந்த மேடையை வந்து அலங்காரம் செய்யாத மனிதர்களே இல்லை அப்படின்ற ரேஞ்சுக்கு பார்க்குறேன். ஒவ்வொருத்தருடைய அந்த சொற்பொழிவு, ஒவ்வொருத்தருடைய பேச்சு, அப்துல் காதர் ஐயா, ஏகப்பட்ட அதை பார்க்குற பொழுது அப்படி ஒரு எங்கேயோ ஓடி ஓடி இளம் பிராயத்தில் எங்கேயாவது ஒரு முத்தமிழ் டாக்டர் காளிமுத்து பேசுகிற பேச்சாக தான் எங்கேயாவது ஓடி போய் சைக்கிளில் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் வளபரிஜானுடைய பேச்சை எங்கேயா பேசினாலும் ஓடி போய் கேட்டுருவேன். இப்போ உட்கார்ந்த இடத்துல இவ்வளோ பெரிய அறிஞர்கள், ஒரு கடவுள் அவதாரங்களாக பார்க்குறேன்.
அவர்கள் அத்தனை பேரையும் ஒரு மேடையில் கொண்டு வந்து நிற்க வச்சு ஒவ்வொரு வருடத்தையும் சிறப்பு செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. சஷ்டியத்தை பூர்த்தி பண்ணுறாங்க, வேற பெரியவர்களை கொண்டு வந்து மரியாதை செலுத்துகிறாங்க. இங்கே ஜாதி மதம் அது எதுவுமே கிடையாது. அனைத்து துறை சார்ந்த அனைத்து மதம் சார்ந்த மக்களை மேலே ஏற்றி அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு அற்புதமான தொண்டு, தமிழ் தொண்டு. இந்த நிகழ்வுகளையெல்லாம் ஒருத்தன் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருந்தான்னா அவன்கிட்ட நிச்சயம் எங்கேயாவது விட்டு விலகி சென்ற ஒழுக்கம் ஓடி வந்து ஒட்டி கொள்ளும். நேர்மை அவர்கள் நெஞ்சை விட்டு ஒரு நூலளவு கூட வெளியே போகவே வராது. பொறுமை வரும், சகிப்புத்தன்மை வரும், அறிவு விலாசம் கிடைக்கும், ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். அவ்வளவு விஷயங்கள் இங்கே கொட்டி கிடக்குது. இன்னைக்கு கரண்ட்டில் இருக்கக்கூடிய மோகன் சுந்தரம் போன்ற அற்புதமான வெகு மக்களுடைய அபிமானத்தை பெற்றவர்களுடைய பேச்சு, எல்லா பேச்சும் இங்கே கொட்டி கிடக்குது. இதை 38 வருடங்களையும் தாண்டி இல்லை, இது 100 வருடங்களையும் தாண்டி சென்று கொண்டே இருக்கும். சேகரன் ஐயா அவர்கள், சீதாராமன் ஐயா அவர்கள், அவர்களுக்கு ஸ்பான்சர் பண்ணக்கூடிய அந்த அற்புதமான ஆத்மாக்கள், இந்த மாதிரியான ஒரு நிறுவனம் தொடர் பயணம் போவதற்கு யார் உதவி செய்தாலும், அறிவு உதவி செய்தாலும், பொருள் உதவி செய்தாலும் நிச்சயமாக ஆண்டவனுக்கு நேரடியாக செய்யக்கூடிய உதவியாக அந்த எளியவன் பார்க்கிறேன். பெருமையாக இருக்குது. இப்படி வேறு மொழிகளில் இப்படி ஒரு ஹியூமருக்குன்னு ஒரு கிளப் வச்சுட்டு வெகுஜன மக்கள் அபிமானம் கொண்ட மக்களை கொண்டு வந்து, மக்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய மனிதர்களை மேடையில் கொண்டு வந்து அவர்களை பேச வைத்து அவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய துண்டு தொடர்ச்சியாக எங்கேயாவது நடக்குதா அப்படின்னா நிச்சயமாக எனக்கு சிற்றறிவு கெட்டிய வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அந்த வகையில் ட்ரிப்ளிகேன் ஹியூமர் கிளப் 38வது வருடத்தை இப்போ தொடுகிறது. எல்லோரையும் சங்கடத்துக்கு உள்ளாக்கினது போல இந்த வருஷம் இந்த கொரோனா எல்லாருக்குமே ஒரு சின்ன இடைவெளி ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் இந்த தடைகளை தாண்டி ஹியூமர் கிளப் அசோசியேஷன் ட்ரிப்ளிகேன் சாப்டர் வீறு நடை போடும் அப்படின்றதுல எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு. வாழ்க இவர்களின் தொண்டு, வளர்க தமிழ். ஒரு தமிழ் அடிமையாக, ஒரு தமிழ் சுவாசம் செய்கிறவனாக, ஒரு தமிழ் ஆர்வலராக நான் வியந்து பார்க்கிறேன். வீறு கொண்டு தொடர் பயணம் செய்யட்டும். நன்றி, வணக்கம். Homes that brightens your life. Lanka Lumina, the brightest apartments in Guduvancheri. Next to Velamal CBSE School and nearby SRM International School. Thank you, Shekhar. Good evening, everybody. நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஆண்டு விழாலையும் நம்மளுக்கு இடம் போகாமல் அடுத்தது பெருசாக எந்த ஒரு அரங்கம் நமக்கு அமையும்னு பார்த்துட்ருக்கோம். போன வருஷம் முடிஞ்ச உடனே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. நிறைய பேர் அக்காமடேட் பண்ண முடியல காமராஜ் அரங்கத்தில். அதனால் இன்னொரு பெரிய அரங்கத்தை தேடி நம்ம அலைந்தபோது நம்முடைய சிவகுமார் அவர்கள் தான் இதை ஏற்பாடு செய்து கொடுத்தார். அவருக்கு நம்முடைய மரியாதை, நன்றி, பாராட்டுகள். ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிறன்று மயிலாப்பூர் ஃபைனான்ஸ் கிளப்பில் நம்ம 4லேருந்து 6:30 வரைக்கும் மீட் பண்ணுறோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு 100% ரீசார்ஜ் உங்கள் பேட்டரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு அடுத்த மாதம் வரைக்கும் ரொம்ப லைவ்லியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அது ஒரு ஒவ்வொருத்தரையும் நமக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டு நம்ம செஷன்ஸையும் நடத்தி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 1700 மெம்பர் இப்போ பில்டப் பண்ணியிருக்கோன்னா நீங்கள் தான் காரணம். அதுக்கு எல்லாமே உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய என்கரேஜ்மெண்ட், அது இல்லாமல் எங்களால் இவ்வளோ நடத்தியிருக்க முடியாது. உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. மற்றும் ஒவ்வொரு ஜோக் செஷன்லேயும் பார்ட்டிசிபெண்ட்ஸ் நிறையா சின்ன குழந்தையிலேருந்து இதில் வந்தாக்கா ஒரு ஸ்டேஜ் ஃபியர் போயிடும் அவங்களுக்கு. அவங்க அப்ரிஷியேட் பண்ண இன்னும் நிறையா எடுத்து செய்யணுங்கிற ஆர்வமும் உண்டாகும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன குழந்தை ஸ்ரீதேவின்ட்டு ரொம்ப அழகாக நகைச்சுவை சொல்லும். அது பெஸ்ட் ஹியூமரிஸ்ட் அவார்டும் வாங்கியிருக்காங்க. அது மாதிரி சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்துட்டு இந்த கிளப்பில் ஒரு மெம்பர் ஆகிட்டிங்கனாக்கா உங்களுக்கும் ஒரு நல்ல நிகழ்ச்சிகள்லாம் பார்த்த ஒரு சந்தோஷம் ஏற்படும். ஹாப்பியாக போகணும், எல்லாருமே ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஒரு மாட்டோ. எங்கள் கிளப்புக்குள்ளே எல்லா சொல்கிற நகைச்சுவையெல்லாம் மற்றவரை புண்படுத்தக்கூடாதுங்கிறது தான் ஒரே கண்டிஷன். அங்கீனம் உள்ளவர்களை குறை சொல்லக்கூடாதுங்கிறதும் எங்களுடைய ஒரு கொள்கை. மற்றபடி எந்த மாதிரியான ஜோக்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். We welcome you all with that. Thank you very much.
இந்த நிகழ்ச்சியை முறையாக தொடங்கி வைக்குமாறு சாஸ்திரா யூனிவர்சிட்டியின் டீன் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் டாக்டர் எஸ் வைத்திய சுப்பிரமணியம் அவர்களை உங்கள் சார்பாக பணிவோடு வரவேற்கின்றோம். ஓவர் டு டாக்டர் எஸ் வைத்திய சுப்பிரமணியம். எல்லோருக்கும் வணக்கம். ஒரு மாதம் முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு திருப்பூர்லேருந்து ஆடிட்டர் ராமநாதன் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஹியூமர் கிளப் ட்ரிப்ளிகேன் சாப்டர் அவங்க வந்து அவங்களோட ஆனிவர்சரி செலிப்ரேஷன்ஸ் வந்து மெட்ராஸில் நடத்த போகிறாங்க, அதோட தாராளமாக நடத்தட்டும், அது எதுக்கு என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் வந்து அதில் வந்து சீஃப் கெஸ்ட்டாக இருக்கணும்னு அவங்க ரெக்வஸ்ட் பண்ணணும், அவங்கள்ட்ட பேசலாமா அப்படின்னு. அவர் ராம்நான்ற சொன்னேன், சார் ஹியூமர் கிளப்புங்கிறீங்க, என்னை வச்சு எதாவது காமெடி பண்ண போகிறாங்களா அப்படின்னு. இல்லை அதெல்லாம் இல்லை சார், நீங்கள் அவசியம் ஒத்துக்கணும் அவங்களோட ரெக்வஸ்ட்டை அப்படின்னு. அவங்கள நான் உங்கள்கிட்ட பேச சொல்லலாமா அப்படின்னா, தாராளமாக பேச சொல்லுங்கள், இன்கமிங் கால்லாம் ஃப்ரீ தான், அதனால் தாராளமாக பேசலாம். உடனே அடுத்த நாள் இப்போது சிட்டி யூனியன் பேங்க்கில் ரொம்ப வருஷமாக இருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சீனியர் ஜிஎம்மாக இருந்தார் சேகர்னு. பேங்க் விட்டதுக்கு அப்புறமும் இன்றைக்கி கூட அவர் சிட்டி யூனியன் பேங்க் சேகர்னு தான் அவர் கூப்பிடணும். அவர் ஃபோன் பண்ணார், சார் இந்த மாதிரி ட்ரிப்ளிகேன் ஹியூமர் கிளப் அவங்க உங்கள்கிட்ட பேசணுங்கிறாங்க. ரெண்டாவது ஆசாமி என்னை ஃபோன் பண்ணி கேட்டார். சரி அப்போ தெரிஞ்சுட்டேன், ஓகே இது வந்து நமக்கு ஒன்றும் ஆபத்துலாம் கிடையாது, ஏன்னா அது வந்து ராசியான பேங்க், ஈஸியான பேங்க் வேறு. ஸோ ஈஸியான பேங்க் நம்மளை கஷ்டத்துலலாம் விட்டுற மாட்டாங்க. ஒரு மிஸ்டர் காமகோடி கூட இங்கே இருக்கார், என்னோடய ஃப்ரெண்டு. ஸோ அந்த நம்பிக்கையோட கண்டிப்பாக நம்ம இந்த ஹியூமர் கிளப் ஃபங்க்ஷனுக்கு போகணுங்கிற ஒரு தீர்மானம் வந்துடுது. அதுக்கப்புறம் நண்பர் சேகர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் இந்த ஹியூமர் கிளப் இன்டர்நேஷ்னலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு, சீஃப் கெஸ்ட்டாக வரணும் அப்படின்னார். சீஃப் கெஸ்ட்டாக வரணுமா அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இன்னும் ஜாஸ்தி வேலையெல்லாம் இல்லைங்க அப்படின்னார். ஓஹோ, ஒன்றும் ஜாஸ்தி வேலையே இல்லாமல் வந்து உட்கார்றதுக்கு ஒரு ஆள் ஈஸியாக கிடைக்கிறது போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு சரி நம்ம ஒத்துண்டு வரணும். ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஒரு ஹியூமர் கிளப் இன்டர்நேஷ்னல் ஹியூமர் கிளப் வந்து பார்க்கணும் அப்படின்னா. எப்போ பார்த்தாலும் பேப்பரில் என்கேஜ்மெண்ட்ஸ் காலமில் மிஸ் ஆகாமல் வர ஒரு என்கேஜ்மெண்ட்ஸ், ரொம்ப வருஷமாக ஹிந்து பேப்பர் படிக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த ஹியூமர் கிளப் ஃபங்க்ஷன் என்ன, நிறைய சாப்டர்ஸ், எவ்வளோ சாப்டர்ஸ் மெட்ராஸ் முழுக்க பார்த்துட்டு இருக்கோம். சரி நம்ம வந்து கண்டிப்பாக அதில் கலந்துக்கணும் அப்படிங்கிற தீர்மானத்தோட கண்டிப்பாக நான் வரேன் சார், ஜூலை 17 மார்க் பண்ணிட்டேன். பட் மனசில் ஒரு பயம் வேறு இருந்தது, சீஃப் கெஸ்ட்லாம் வேறு சொல்கிறாங்க, ஹியூமர் கிளப்பு நம்ம வந்து ஒரு சீரியஸ் அகாடமிக் கிளாஸில் போய் பாடம் எடுக்கிறோம், இவங்களுக்கும் ஹியூமருக்கும் எப்படி நம்ம சமாளிக்க போகிறோங்கிற ஒரு பயத்தோட ஒத்துண்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் முன்னாடி இன்விடேஷன் வந்தது ஆஃபீஸ்க்கு. இன்விடேஷனில் பார்த்தா என்னோட ஃபோட்டோ, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் நட்சத்திர பேச்சாளர்கள் அவங்க ஃபோட்டோலாம் பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் நிஜமாவே பயம் வந்துடுது. நேற்று அப்புறம் அவர் மிஸ்டர் சேகர்கிட்ட ஃபோன் பண்ணேன், சார் நீங்கள் ஃபோட்டோ அதெல்லாம் போட்டு எல்லாம் பிரம்மாண்டமாக நடத்திருக்கீங்களே, நான் என்ன சார் நிஜமாக பண்ணணும் அப்படின்னு. சார் நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் பேசணும் சார் அப்படின்னு. சரி 5 நிமிஷம் தானே, நம்ம வந்து கிளாஸில் ஒரு 60 நிமிஷம் நமக்கு சப்ஜெக்ட் தெரியறதோ இல்லையோ, பையனுக்கு புரியறதோ இல்லையோ, நம்ம தான் பேசிகிட்டே இருக்கோம், அதனால தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம். சரி 5 நிமிஷம் என்ன பெரிய விஷயம், அது வந்து பேசிடலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இப்படி உள்ளே வர இந்த ஹாலை திறந்து வந்து இந்த க்ரௌடை பார்த்தோன்னே நிஜமாவே ரொம்ப பயந்தே போயிட்டேன். கிளாஸ்னா பரவாயில்ல, ஒரு 60 பேர் எப்படியா சமாளிச்சுடலாம், இந்த மாதிரி ஒரு 1500 2000 பேருக்கு முன்னாடி பேசணும்னா நிஜமாவே இதான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய ஆடியன்ஸில் எனக்கு ஜாஸ்தி பேசி பழக்கம் கிடையாது. நிஜமாவே ஒரு பயம் வந்துடுது மனசில், சரி என்னதான் நம்ம பேசுறது அப்படின்னு. ஒரு அதிர்ச்சி, பயம், மகிழ்ச்சி. அதிர்ச்சி ஏன்னா இவ்வளோ பெரிய ஆடியன்ஸு எப்படி பேசுறது அப்படின்னு. ஏன்னா இப்போ கிளாஸ்லலாம் போய் நம்ம பாடம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பையன் எழுந்து ரொம்ப நிஜமாவே ரொம்ப டஃப் கொஸ்டின் கேட்பான். ஆனால் இப்போ நம்ம வாத்தியார்னு ஒரு இது இருக்கு இல்லையா, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ரொம்ப நமக்கே ஒரு ஆன்சர் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு இடியோட்டிக் ஸ்டூப்பிட் ஒன்றுமே தெரியாது ஈஸி கொஸ்டின்லாம் கேட்டு என் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதப்பா, அது பக்கத்தில் இருக்கிற பையன் தெரிஞ்சுக்கோ, நான் மேலே ஹை லெவல் ஆஃப் என்கேஜ்மெண்ட்டில் இருப்பேன், இந்த மாதிரி சில்லி கொஸ்டின்லாம் கேட்டு கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு தப்பிச்சு ஓடி போயிடலாம். இங்கே வந்து நம்ம அந்த மாதிரி வந்து இதுவரை ஹியூமர் கிளப்பு ஏதாவது ஹியூமருங்கிற இதில் கடி ஜோக்கு உங்களுக்கு புரிகிற பாஷையில் சொல்லணும்னா ஏதாவது மொக்க போட்டுட்டு அப்படியே தப்பிச்சுட்டு போடலாம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம்.
இதே ஒரு 20 வருஷம் முன்னாடி நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போல்லாம் வீடியோ அதெல்லாம் பிடிக்கிறது கிடையாது. இப்போ பாருங்கள் 2 பேர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க, நாளைக்கே யூடியூப்பில் வரும், ஃபேஸ்புக்கு, சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் போய் ஜோக்குங்கிற பேரில் இவர் ஏதோ பேசிட்டு போனார்ப்பா அப்படின்னு நம்பமான வேற போயிடும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம். பட் இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சி, ஏன்னா இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி ஆடியன்ஸ் நிஜமாக சொல்கிறேன். நான் ஜாஸ்தி நிறையா ஈவெண்ட்ஸ் போயிருக்கேன், பார்த்ததே கிடையாது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஆடியன்ஸ் அப்படின்னா எனக்கு உடனே நினைவுக்கு வருது இந்த துக்ளக்கோட ஆண்டு விழா தான், சோ சாரோட ஈவெண்ட்டுக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கெலாம் தான் ஒரு 3 மணி நேரம் முன்னாடியே ஹால் ஃபுல்லாகிடும், கியூ இருக்கும் வாசல். இன்னைக்கு நான் வரைச்சே பார்த்தேன், இன்னும் ஆர்கனைஸ்டு கியூ. இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டு ஆடியன்ஸ்க்கு முன்னாடி பேசுறதுக்கு ஆக்சுவலாக நான் கொடுத்து வச்சிருக்கணும். மேலே நான் ரொம்ப ஜாஸ்தி ஜோக்கெல்லாம் அடிக்க போகிறது இல்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் பேச வரல, உங்களை மாதிரி ஒருத்தராக இருந்து இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு நான் ஆக்சுவலாக அதை என்ஜாய் பண்ணணும் தான் வந்திருக்கேன். மேலும் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஆர்கனைசர்ஸ் திரு சேகரன், அவங்க டீம், அவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இனிமே வர இந்த மாதிரி ஈவெண்ட்ஸுக்கு சாஸ்திரா யூனிவர்சிட்டியால் என்ன செய்ய முடியுமோ அதையும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு உறுதியை கொடுத்து இந்த வாய்ப்பளித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நாங்களே கேட்கலான்னு தான் இருந்தோம், கேட்கலாமா கூடாதான்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்களே வழியில் மாட்டின்ட்டீங்க. அதனால் தைரியமாக வருவோம், மெட்ராஸுக்கும் வருவோம், தஞ்சாவூருக்கும் வருவோம். ஆனால் நாங்கள் இந்த இனாகுரேஷன் பேச கூப்பிட்டோமோ, யாராவது ஒருத்தரை கூப்பிட்டோம்னாலே ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி தகுதி உள்ளவங்களை தான் கூப்பிடுவோம். அதனால அடுத்த வருஷம் நாரதகான சபாக்கு மூவாரத்துக்கு ஒரு ஸ்பான்சர் கிடைச்சாச்சு. என் குடும்ப நேரம், தனிமையில் என்னை அறிந்திடும் நேரம், எதிர்காலத்தை மாற்றும் எனது நேரம் மதிப்பிற்குரியது. எனவேதான் சொல்றேன். இந்த விருது பெற்ற 8 நகைச்சுவையாளர் சங்கத்தின் சார்பாக ஒரே ஒருவர் ஒரு நிமிடம் நன்றி சொல்லலாம். KR நாகராஜன் அவர்கள் மேடைக்கு இவரும் சாஸ்திரா யூனிவர்சிட்டி வைத்திய சுப்பிரமணியன் போன்று ஏதாவது ஒரு அனௌன்ஸ் பண்ணுவார் என்று நம்புகிறோம். மாலை போடலன்னு நான் தப்பிச்சுட்டு நினைச்சிட்டு இருந்தேன், மைகை கொடுத்து மாட்ட வச்சுட்டாரு மறுபடியும். வாழ்க வையகம், வாழ்க வல்லமுடன். ஒழுக்கத்தால் உலகையே நட்பு கொள்ளும் அன்பு நெறியை தந்து சென்ற அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களை வணங்கியும், நகைச்சுவை மன்றத்தின் 33வது ஆண்டு விழாவை இனாகுரேஷன் செய்து அமர்ந்திருக்கும் எனது அருமை நண்பர் சாஸ்திரா யூனிவர்சிட்டி விஜய் அவர்களுக்கும், எனது விளம்பரங்களில் நடிக்காமல் பிராண்ட் அம்பாசிடராக இருந்து கொண்டு வரும் சொல்லின் செல்வர் சுகிசிவம் ஐயா அவர்களுக்கும், கவிதை போன வருஷம் சிரித்து வயிற்று வலி இன்னும் ஆறல மோகன சுந்தரம் எல்லாம் இருக்காங்க, மேடையில் அமர்ந்திருக்கும் ஆண்டோர்களையும், உயர்ந்த மேடையில் அமர்ந்திருக்கும் உங்களுக்கும், இங்கே இடமில்லைங்கிறதுக்காக உங்களுக்கெல்லாம் கீழே இடம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, டிவியில் நிறைய நிகழ்ச்சி இருக்குது, சினிமா தியேட்டரில் நிறைய நிகழ்ச்சி ஓடிட்டுருக்கு. இது எல்லாம் விட்டுட்டு ஒரு அறிவார்ந்த இந்த சபையை நோக்கி அல்லதை தவிர்த்து நல்லதை நாடி வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இருந்தாலும் இந்த நல்ல நிகழ்ச்சி நாங்கள்லாம் எங்கள் ஊரில் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இப்படி எல்லாத்தையும் கூட்டி உட்கார வச்சு இன்றைக்கி வாரத்தில் 2500 பேர் முதல் ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்துடுறாங்க. அப்படி கேட்க வச்ச இந்த ஜனரஞ்சகமான நகைச்சுவை மன்றத்தை அப்படியே கொண்டு போய் கம்பன் கழகம், சிந்தனை முற்றம், ஆன்மீகம், இப்படின்னு வாரம் ஞாயிற்றுக்கிழமை எல்லா மக்களும் சிந்தனைகளை சிந்திக்க வைக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்குதுன்னா, நான் இந்த நகைச்சுவை மன்றத்துடைய தலைவருக்கும் செயலாளர் சேகருக்கும் தான் நன்றின்னு சொல்லணும். வந்திருக்கிறவங்க திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க பாருங்கள், எல்லாம் ஒயிட் தான். ஹியூமர் கிளப்பில் பண்ணுற தலைவர் அத்தனை பேருமே என்னுடைய பிராண்ட் அம்பாசிடர் தான். எல்லாம் ஒயிட் இருப்பாங்க பாருங்கள்.
அதனால் வெளியே வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டிக்கு நான் இருக்கேன், உள்ள சிரிக்க வச்சு மனசு போற வெள்ளை பண்றதுக்கு ஹூமர் குழப்பு என்று சொல்லிக்கொண்டு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை கூறிக்கொண்டு, இந்த கைதட்டு தான் இவங்களுக்கு பெரிய ஊக்கம், உற்சாகம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அடுத்து சிவகுமார் அவர்கள் மிக ரத்ன சுருக்கமாக பேசுவார்கள் என்று நம்புகிறோம். மேடையில் கூடியிருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் அவையில் அமர்ந்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மன்றத்தின் மும்மூர்த்திகளான சீதாராமன், சேகரன், கண்ணன் அவர்களுக்கும் எனது பணிவான மாலை வணக்கங்கள். பதில் மரியாதைக்காக தான் நான் பேசணும்னு நினச்சேன். டைம் குறைச்சலாக இருக்கிறதுன்னு சொன்னார். ஸோ அதனால் பழைய நினைவு ஒன்று வந்தது. என் மாமியார் என்ன பண்ணுவாங்க, என்னை கூப்பிட்டு நீங்கள் தான் பெஸ்ட்டு, குடும்பத்திலே பெஸ்ட்டு மாப்பிள்ளைம்பாங்க. ஒரு நாளைக்கு அவங்களுக்கு ரிட்டர்ன் காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு சந்தர்ப்பம் வந்தது, உடனே சொன்னேன், எனக்கு இருக்கிற மாமியார்லேயே நீங்கள் தான் பெஸ்ட்டு மாமியாருங்க. மச்சனை பட்டாளமே வெடிச்சது. இதுக்கு மேலே மாமியாரை பற்றி பேசினா மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன் நாங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு நல்ல மாலை நேரத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக மனம் விட்டு சிரிக்க, வாய் விட்டு மட்டுமல்ல மனம் விட்டு சிரிப்பதற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். ஒரு டைம் லிமிட் சொன்னார், இவ்வளோ நேரம்தான் இருக்கலாம் அப்படின்னு. ஒரு நியாயம் இருக்குது. இந்த நகைச்சுவையில் ரொம்ப ஆற்றல் வாய்ந்த ஒரு பேச்சாளர் பேராசிரியர் பா. நமசிவாயம் அப்படின்னு ஒரு பெரியவர் இருந்தார். நமசிவாயம் ஐயா ஒரு வீட்டில் குழந்தை பிறந்தபோது பார்க்கறதுக்காக போயிருந்தார். பார்த்துட்டு அந்த பையனை ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தார். அந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணார். பிற்காலத்தில் இவனும் ஒரு கல்லூரி பேராசிரியராக இந்த குழந்தை வருவான் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தார். அவருக்கு அருள்வாக்கோ அந்த பையனுடைய தலையெழுத்தோ என்னன்னு தெரியல, அவன் கல்லூரி வாத்தியாராக ஆயிட்டான். ஆனால் ஆச்சரியத்தில் அவங்க அப்பா சொன்னார், நமசிவாயம் சார் வந்தவர் சொன்னார்ரா இந்த மாதிரி, அப்போ நீ சின்ன குழந்தை பிறந்திருந்த, இவன் எப்படி டெஃபினட்டாக பிற்காலத்தில் ஒரு கல்லூரி வாத்தியாராக வருவான்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணார். நீ டியூட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் காலில் போய் விழுந்து விபூதி பூசிக்குவார். அவன் பூசிட்டு கேட்டான், நான் தொட்டிலில் இருக்கும்போதே நீங்கள் சொன்னீங்கன்னு அப்பா சொன்னார். எப்படி சொன்னீங்க சார்? ஒன்றும் இல்லைடா கண்ணு, நான் வந்தப்போ நீ அழ ஆரம்பிச்ச, ஒரு 45 நிமிஷம் அழுதுட்டு கரெக்டாக நிறுத்திட்ட. எவன் கேட்குறான் எவன் கேட்கலன்னு கவலைப்படாம ஒரு 45 நிமிஷம் நீ அழுதுட்டு நிறுத்தின உடனே நீ பிற்காலத்தில் காலேஜ் வாத்தியாராக தான் வருவ அப்படின்னு. இப்போ அவர் சொன்னதுக்காக சொன்ன, காலேஜில் என்ன நடக்கும் நீங்கள் சொன்னீங்கல்ல, அதுக்காக தான் சொன்னேன். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. இந்த தமிழில் பேச்சுலகத்தில் பா. நமசிவாயம் அவர்களை மறக்க முடியாது. அவருக்கு பட்டுன்னு அப்படி ஒரு ஹியூமர் சர்காஸ்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். பிளான்டு ஹியூமர் கிடையாது. அவங்க மாப்பிள்ளை லூஸ் மோஷன் போய் கஷ்டப்படுறாரு. அவர் வந்து கேட்டார். கேட்ட உடனே மாப்பிள்ளை இந்த மாத்திரையை போட்டுங்க அரெஸ்ட் ஆகிடும் அப்படின்னார். அரெஸ்ட் ஆகிடும். மத்தியானம் அவங்க மாப்பிள்ளை வெளியே புறப்பட்ட போது நமசிவாயம் கேட்டார், மாப்பிள்ளை அப்படின்னார். இல்லை மாமா, மாத்திரை போட்டேன் அரெஸ்ட் ஆகிடுச்சுன்னு. வெயிலில் வந்துட போகுது, இன்னொரு மாத்திரை போட்டுங்க. ஒரு சின்ன விஷயம்தான், ஆனால் அதை சொல்லும் போது அதில் ஒரு பெரிய ஹியூமர். நான் சொன்னேன் இல்லையா, இந்த சொற்களை கையாள தெரிகிறது எப்படி அப்படின்னா, ஒரு நண்பர் ஒருத்தருக்கு பிறந்தநாள் கொண்டாடினார். அது 39வது பிறந்தநாள். எல்லாருக்கும் கூப்பிட்டு பெரிய பார்ட்டியெல்லாம் கொடுத்து பெரிய கூட்டத்தையே போட்டுவிட்டார்.
அப்போ எல்லாரும் பாராட்டி பேசுகிறேன்னு வேற சொல்லி அதில் மைக் பிடிச்ச ஆள்லாம் பேசுனதை பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தர் வந்தவுடனே சொன்னார், 39 வயது, இந்த வயதில் தான் பாரதி செத்தான், இதே வயதில் தான் விவேகானந்தர் செத்தார், ஆனால் அப்படின்னாரு. அப்படின்னு அவனுக்கு உயிர் போயிடுச்சு. இந்த ஆனால எல்லா இடத்துலையும் போடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால எங்கன போடணும்னு முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கிறோம். என் நண்பர் நல்லவர், உத்தமர், யோக்கியர். ஆனால் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆனால முடிச்ச வைக்கின்னு அர்த்தம். இப்போ நம்ம எங்கன என்ன வார்த்தையை பயன்படுத்தணும்னு நமக்கு தோணும். அவர் சொன்ன விஷயத்தில் தொடர்களை எல்லாம் பார்க்குறப்ப எனக்கே கவலையாக தான் இருக்கும். ஏன்னா 1028வது நாள்லாம் சில தொடர் ஓடுது. இற்றைக்கும் ஏழையல் பிறவைக்கும் இந்த தொடர்கள் வரும்போது எனக்கு தோணுது. பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் கூட ஒரு தடவை ஆச்சரியமாக பார்த்தேன். 987 போட்டுருந்துச்சு. இத்தனை நாளாக பார்க்காம போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து இதை பார்த்துருவோன்னு உட்காந்து பார்த்தேன். என்னதான் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. எடுத்தோடனே வழக்கப்படி பாட்டு முடிஞ்சோடனே ஒருத்தர் ஊஞ்சலில் ஆடுறார். ஆடிக்கிட்டே இருக்காருங்க, அவர் பாட்டுக்க ஆடிக்கிட்டே இருக்காரு. ஆடிட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், சொர்ணம் அப்படி பண்ணியிருக்க கூடாது. அதுக்குள்ளே இடவளை விட்டு இது விளம்பரம் வந்துருச்சு. சோப்பு வாங்கு, சீப்பு வாங்கு, பட்டு வாங்க, அது வாங்கு, இது வாங்கு, குப்புற விழுந்து. நான் ரெடியாக இருந்தேன். சொர்ணம் என்னமோ சொல்லிட்டா போட்டிருக்கு. திரும்பி போட்ட உடனே ஒரு அம்மா உள்ளிருந்து வந்து, சொர்ணமா அப்படி பண்ணிட்டா அப்படின்னு கேட்டுச்சு. இவர் உடனே சொர்ணம் தான் அப்படி பண்ணிட்டா. திருப்பி இடவளை விட்டாங்க. பழைய வெடி சோப்பு வாங்கி, சீப்பு வாங்கன்னு குதிச்சு. இப்போ எனக்கு பிபி ஏறிடுச்சு. அப்படியே சொர்ணம் நாட்டை காட்டி கொடுத்துட்டா போல் இருக்கு. அதுக்குள்ள சொர்ணத்தையே காட்டிட்டாங்க. சொர்ணம் குடத்தோட வர்றா வந்து சொன்னா பாருங்க, நான் அப்படி செஞ்சிருக்கவே கூடாது அப்படின்னா. தொடரும் போட்டாங்க. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. யோசிச்சு பாருங்க, 2 நாளைக்கு என்ன ஆகும்? அவ என்னதான் செஞ்சா அப்படி கடைசி வரைக்கும் தெரியாது. இதைத்தான் உட்கார்ந்து பார்க்கிறோம். இந்த மாதிரி அரங்கத்தை பார்த்த உடனே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஒரு ஒற்றுமையை பாருங்க. இந்த அரங்கம் 2500 பேரோ நம்மன்னு சொன்னார். 2500 பேர். எனக்கு ஒரே ஒரு கவலை என்னென்னா, அந்த ஜிம்மி சிப்புன்னு ஒரு கேமரா போடுவாங்க, அது போட்டிருந்தா அங்கே மேலே உட்காந்துருக்கவங்க முகமாவது கீழே தெரிஞ்சிருக்கும். ஒருத்தர் முகமும் தெரியல பாவம். இந்த அரங்கம் உண்மையாக அவங்க ஃபாதர் கூப்பிட்டு மேலையில் பெருமைப்படுத்தினாங்க. ஒரு கிறிஸ்தவ அரங்கம். இதில் நடத்துகிறவங்கெல்லாம் இந்துக்கள். பரிசு பெற்றவர் இஸ்லாமியர் பெற்றார். உண்மையிலே ஹியூமர் கிளப் ஒரு மத நல்லிணக்கத்தோடு நடத்தப்படுதுங்கிறத நான் வந்த உடனே பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் ஒரு டாக்டர்கிட்ட போயிருந்தேன். உட்காருங்க, உட்கார்ந்தேன். திரும்புனேன், இருமுனேன். சட்டை கட்டுங்க, கழட்டி கக்கத்தில் வச்சுக்கிட்டேன். சொல்லுங்க என்ன செய்துனார்? இதை முதல்ல கேட்டுக்க வேணாமா? அப்புறம் நான் சொன்னேன், நான் உங்களுக்கு கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, சரி, இனிமே நீங்க எப்ப இருந்தாலும் ஏண்டு தான் வரணும்னாரு. எனக்கு யார் இருக்கா? நீங்க தான் இருக்கீங்கன்னு சொன்னேன். இது மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருங்க. நல்லது, நன்றி, வணக்கம். பொண்ணு பேரு ஜானகி, செல்லமா ஜானுன்னு கூப்பிடுவோம். எங்க ஆத்து சமத்து பொண்ணு. லான்கார் வழங்கும் ஹார்மோனியா சீனியர் சிட்டிசன்ஸ் விலாஸ் அட் ஸ்ரீபெரும்புதூர். லான்கார் ஹார்மோனியால எங்க ஜானு பாட்டியோட இண்டிபெண்டன்ட் வில்லா சூப்பரா இருக்கு. லான்கார் ஹார்மோனியா, புது உறவுகளின் புதிய ஆரம்பம். உங்கள் சார்பாக வாழ்த்தி ராதிகா மேடம் அவர்களை ஏற்புரை வழங்க உங்கள் சார்பாக அழைக்கின்றேன். நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும்
இந்த அழகான விழாவுக்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும், விருது பெற்றவர்களுக்கும், பாராட்டு பெற்றவர்களுக்கும், அழகாக பாடியவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என் வணக்கத்தையும் முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன். நான் யூஸ்வலாக நிறைய ஃபங்க்ஷன்ஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் போகிறது கொஞ்சம் தவிர்ப்பேன். ஏன்னா ஒர்க் இன்னொரு ஷூட்டிங்கில் இருக்கும்போது அவங்கக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி போகிறதுக்கு இதெல்லாம் அவர் ப்ரொஃபஸர் அங்கே சொன்ன மாதிரி ஒரு விழாவுக்கு வந்தால் கடைசி வரைக்கும் இருக்கிறது நாகரிகம்னு. பட் எங்களுக்கு அப்படி இல்லை. எங்களுக்கு ஒரு நாளில் பல வேலைகள் இருக்கிறதுனால நாங்கள் வந்துட்டு போகிறது, அதெல்லாம் தவிர்க்கிறதுனால நானும் நிறையா கலந்துக்கிறது இல்லை. பட் முதல்ல இந்த ஹியூமர் கிளப் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ளிகேன் சாப்டர் அவர்களுக்கு என் வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவங்க என்னை இன்வைட் பண்ண உடனே நான் சரின்னு சொன்னதுக்கு முதல் காரணம், ஐ அட்மயர் ஹியூமர் அ லாட். அடுத்தது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட், அதுவும் மதிப்புக்குரிய ஆச்சி மனோரமா அவர்களின் பேரில் எனக்கு கொடுக்குற அந்த விருதுக்காக நான் இங்கே வந்தேன். I have received a lot of lifetime achievement awards. I have been to a lot of functions, but இது ஒரு ஸ்பெஷலாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ ஒரு பெரிய எஸ்டீம்டு ஆடியன்ஸ் இங்கே இருக்கிறது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இது நான் வெறும் வார்த்தைக்காக சொல்லலை, நிஜமாகவே சொல்கிறேன். I see a lot of people who are appreciating every single thing that the Humor Club has given today. It is really a wonderful occasion and a wonderful evening. Thank you very much for calling me here. Although, so much of nostalgia this evening, nariya nyavangagal. And I want to once again thank you. And சிரிப்பில்லாத வாழ்க்கையே கிடையாது. என் முதல் படத்தில் நான் கையெழுத்து போட ஆட்டோகிராஃப் கொடுத்தப்ப ஐ சைன்ட் இட் as laugh while you can. இன்ன வரைக்கும் என்னுடைய மோட்டோ இஸ் that. I believe that's the only thing which will carry me through. என் வாழ்க்கையில் நான் நிறைய பார்த்துட்டேன், நிறைய தோல்விகள், சங்கடங்கள் எல்லாம் பார்த்தா கூட what I remember is the times I laughed. And laughter is the best medicine. Thank you so much. இந்த நிறைய பேர் நீங்கள் வந்திருக்கீங்க. I think you know it's so nice to see such elderly people here in this audience. இதெல்லாம் பார்க்கும் போகும்போது I see a lot of youngsters today treating their parents in a very different way, which ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. நான் அடுத்த ஸ்கிரிப்ட் எழுத போகும்போது அது மையமாக வச்சு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இட் இஸ் அ கிரேட் மெசேஜ். எல்லாரும் 40 வருஷத்துக்கு அப்புறம் அத்திவரதர் வந்திருக்காருன்னு எல்லாரும் லட்சக்கணக்கான மக்கள் போய், நானும் போயிருந்தேன், எல்லாரும் போய் அந்த ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கிற அத்திவரதனோட தரிசனத்தை பெற்று அவரை சேவிச்சுட்டு வரணுன்னு எல்லாரும் போகிறாங்க. ஆனால் கூட இருந்து வளர்த்த அப்பா அம்மாவை நீங்கள் தயவு செஞ்சு சேவித்து அவங்கள கொண்டாடுங்க என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்கொடை ஏதுமின்றி உலகளாவிய அனுபவத்துடன் ஒரு மருத்துவ பட்டம். பிலிப்பைன்ஸில் MBBS மருத்துவ படிப்பு. பிலிப்பைன்ஸ் இந்திய மருத்துவ மாணவர்களுக்கு ஒரு சிறந்த தேர்வாக விளங்குகிறது. முதலாம் ஆண்டு கல்வியை ஆன்லைன் அல்லது இந்தியா மற்றும் பிலிப்பைன்ஸில் படிக்கலாம். 2ஆம் ஆண்டிலிருந்து பிலிப்பைன்ஸில் தொடரலாம். ஆண்டிற்கு 2000க்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்கள் பயில்கின்றனர். காரணம், ஆங்கில மொழி பேசப்படும் நாடு, சிறந்த விமான வசதி, இந்திய சீதோசன நிலை, உலகெங்கும் அங்கீகரிக்கப்பட்ட அமெரிக்க முறையிலான மருத்துவ பட்டம் மற்றும் மிகவும் பாதுகாப்பான நாடு. எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இத்தனை வருஷமா இவ்வளவு ஒரு அருமையான கேதரிங்கை மிஸ் பண்றதுக்கு நான் நிஜமாவே வருத்தப்படுறேன். அவர் சொன்னார், கரெக்டாக 4 மணிக்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சுன்னு வந்துருங்கன்னார். வீட்டை விட்டு நான் சோழிங்கநல்லூர் பக்கத்தில் இருக்கேன். 2:45 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பினேன். 4 மணிக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஆரம்பிக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். ஷார்ப்பாக 4 மணிக்கு ஆரம்பித்தாங்க. நான் லேட்டு இல்லை, வாசலில் எந்த பக்கம் வழியாக உள்ளே வருதுன்னு எனக்கு தெரியாமல் நான் தவிச்சேன். ஒரு அருமையான கேதரிங், ரொம்ப நல்லா இருந்தது. பிகினிங் ரொம்ப
அமக்கலமாக இருந்தது. சார் நான் யோசிச்சு பார்க்குறேன், ஏன் இந்த ஹியூமர் கிளப்பு நான் இத்தனை நாளாக வரல. அவங்களும் கூப்பிட்டு தான் இருக்காங்க. ஏன் வரலன்னா, உண்மையை சொல்லணும்னா அவங்க மேலே எனக்கு ஒரு கோபம் இருந்தது. அதாவது உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், பல வருஷங்களுக்கு முன்னாடி கலாகேந்திராவுடைய ப்ரொடியூசர் மிஸ் PR கோவிந்தராஜன்கிறவர், அவர் உங்களுடைய ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் மெம்பர்ஸ். அப்போ நான் நாடகங்கள்லாம் எழுதிட்டு இருந்த பீரியடு, சினிமாவில் சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த பீரியடு. அந்த சமயத்தில் மிஸ்டர் கோவிந்தராஜன் சார் எனக்கு கொஞ்சம் ரொம்ப நட்புன்னு சொல்ல மாட்டேன், நட்பு உண்டு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விசு அர்ஜென்ட்டாவா, எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா, கலாகேந்திரா கோவிந்தராஜன் கூப்பிட்றார், நான் உடனே பாலச்சந்திரே ஒன்று கூப்பிட்றதா நினச்சிட்டு உடனே ஏதோ சான்ஸ் கொடுக்குறதா நினச்சிட்டு நான் போன உடனே சொன்னார், எனக்கு கார் இல்லை, உன் மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கோ, கோகலையாரில் ஹியூமர் கிளப் மீட்டிங் இருக்கு, அந்த மீட்டிங் என்ன கூட்டின்னு போ. என்ன சார் இது ஹியூமர் கிளப் மீட்டிங்கு கோகலையாரில் கூட்டு போகிறதுக்கு அர்ஜென்ட்டாக என்ன வர சொன்னீங்க? கேட்க முடியாது, ஏன்னா அவர் கலாகேந்திராவுடைய ப்ரொடியூசர். அடுத்த மாதம் மறுபடியும் கூப்பிட்டார், விசு ஃப்ரீயா இருக்கியா? இல்லை சார் மன்னிச்சுங்க சார், நான் நீங்கள் சொன்னோன்னே ஃப்ரீயாக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் ஃப்ரீயாக இல்லை சார், என் மச்சினா ஒருத்தனுடைய நண்பருக்கு இன்னைக்கு கிரகப்பிரவேசம் இருக்கு, அதனால் என்னால் வர முடியாது. என்ன சார் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, பாலச்சந்தர் பெங்களூரில் சரபஞ்சரான்னு ஒரு படம் பார்த்துட்டு வர சொன்னார், நான் ஃப்ளைட்டில் போகிறேன், ஒன்னையும் கூட்டின்னு போகலான்னு நினச்சேன், வேண்டாம், நீ ஃப்ரெண்டோட கிரகப்பிரவேசம் போயிட்டு வான்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. மறுமாசம் மறுபடியும் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி விசு ஃப்ரீயா இருக்கேன் சார்? நான் ஃப்ரீயா இருக்கேன் சார், கண்டிப்பாக ஃப்ரீயா இருக்கேன் சார், வா கோகலையாரில் ஒரு மீட்டிங் இருக்கு. அன்னைக்கு உங்க மேல வந்த கோவம், இந்த ஹியூமர் கிளப் பக்கத்துலயே தலையை வச்சு படுக்க கூடாதுன்னு நினைச்சேன், ஏன் அவன் தலையை வச்சு படுக்கலைங்கிறதுக்காக நான் நிஜமாவே வருத்தப்படுறேன். எனக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்ங்கிற ஒரு அவார்டு கரெக்டாக இத்தனை பேருக்கு முன்னாடி கிடைச்சது, நான் ரொம்ப நிஜமாவே சந்தோஷப்படுறேன். அதுவும் எப்படி யார் முன்னாடி கிடைச்சதுங்கிறத பார்க்கணும். முத்துராம சார் முன்னாடி கிடைச்சது. இந்த மீட்டிங்குக்கு நான் வந்ததே என்னுடைய அதிர்ஷ்டம் தான். இன்னைக்கு காலையில் எனக்கு டயாலிசிஸ் நடந்தது. டயாலிசிஸ் நடந்தால் நீ ஃபுல்லாக வெளியிலேயே வரக்கூடாது. ஐ மேட் இட் அ பாயிண்ட், ஐ ஷுட் கம் வாட் மே. நீங்க கேட்கலாம், எப்படி ஒரு டிராமா வச்சுட்டு இருக்கிறீங்க, ஒரு ஃபங்க்ஷனை வச்சுட்டு இருக்கிறீங்க, ஏன் டயாலிசிஸ்க்கு போறீங்கன்னு. நான் டிராமா வச்சுட்டு இருக்கிறது, ஃபங்க்ஷன் வச்சுட்டு இருக்கிறது என் உடம்புக்கு தெரியல சார், நான் என்ன பண்றது. நேற்று நைட் ஐ வாஸ் சீரியஸ். ஹாஸ்பிட்டலுக்கு போச்சு 2:15 மணி. என் மனைவி வீட்டை கேட்டாங்க, ஃபோன் பண்ணி கேன்சல் பண்ணிடலாமா அப்படின்ட்டு. we are going, நம்ம போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் கலந்துகிட்டதுல மிகப்பெரிய பெருமை அடைகிறேன். தோறான் நினைக்காதீங்க நான் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு. நான் வாசல்ல கார்ல இறங்கும்பொழுது VS ராகவன் சார் நடந்து வந்துட்டு இருந்தார். என்னால் காரை விட்டு அங்கே இறங்க முடியல, நேரம் வந்துட்டேன். அவர்லாம் சாதாரண நடிகர் அல்ல. a giant, a monarch. அப்பேற்பட்டவங்க முன்னாடி, எவ்வளவு பெரிய இது கேதரிங் முன்னாடி இப்படி ஒரு அவார்டு கொடுத்து என்னை கௌரவித்ததற்கு நான் ஹியூமர் கிளப்புக்கு நன்றி செலுத்துவதோடு இது ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கட்டும், நாம் அடிக்கடி சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Sunland Refine,
சன்ஃபிளவர் ஆயில். இது மைக்ரோ பாலிஷிங் ஃபில்டர் மூலமா டீவேக்ஸ் செய்யப்படுது. அதனால வேக்ஸும் இல்ல, பிசுபிசுப்பும் இல்ல. சன்லாண்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில். என்னன்னா இதுதான். நீட் தேர்வில் தேர்வாகி MBBS சீட் இல்லை என்றால் டென்ஷன் தானே? டெஃபினெட்லி நாட். குறைந்த செலவில் பிலிப்பைன்ஸில் தரமான MBBS கல்வி அனுமதி சேர்க்கையுடன் MCA ஸ்கிரீனிங் டெஸ்டில் எளிதாக தேர்ச்சி பெற பயிற்சி அளிக்கிறது லிம்ரா. அழைக்கவும் 9952922233. ஏன்னா நல்லது கெட்டது ரெண்டு கலந்தது தானே உலகம். என்கிட்ட படித்தவன் பூரா அறிவாளி ஆகிட்டான். அறிவாளி ஆனவனே நம்ம பார்க்குறோம், இவரை பார்க்குறோம், அவனை பார்க்கல. அதே மாதிரி டீ கிளாஸ் கழுவுற பையனை ஒருத்தனை பார்த்தேன் டீ கடையில். அவன் அப்படி முறைச்சான் என்ன. நான் பார்த்தேன், எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கேன்ட்டு நானும் அவனை பார்த்தேன். என்ன பார்க்குறீங்க என்ன? இல்லை ஒன்றப்பா அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு. என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி? உங்கள்கிட்ட தானே சார் படித்தேன் என்ன. அதுக்கு அவன் சொன்ன ஒரு பதில் தான் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் மறக்கலை. என்கிட்ட படிச்சுட்டு ஏன்டா இந்த கிளாஸு கழுவுற வேலையில் இருக்கிறேன்னு. அது என் சொந்த திறமையில் தேடிக்கிட்ட வேலைன்னா. நீங்கள் காரணம் இல்லை சார். அவன் சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட படித்ததோடு இருந்திருந்தா இதுக்கும் லாயக்கு இல்லாமல் போயிருப்பேன். என்கிட்ட கொஞ்சம் திறமை இருந்ததுனால நான் இந்த வேலையை செய்கிறேன். இப்போ நாம் வாத்தியார் வேலைக்கு வந்துட்டோம், நம்ம படித்தவங்களாம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. யாரையும் அப்படி நினைக்கக்கூடாது. என் குடும்ப நேரம், தனிமையில் என்னை அறிந்திடும் நேரம், எதிர்காலத்தை மாற்றும் எனது நேரம் மதிப்பிற்குரியது. எனவேதான் சச்சின் டெண்டுல்கர்ட்ட என்ன அப்படின்னா, நான் ஒரு இன்டர்வியூ பண்ண போறேன் அவரை வழக்கம் போல. பட் எனக்கு தெரிஞ்சது தமிழ் தான், அவருக்கு தெரிஞ்சது இங்கிலீஷ் தான். அதில் நடக்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் தான். ஸோ சச்சின் டெண்டுல்கர் இந்த ஸ்டேஜில் இருக்க, நான் என்னோட இன்டர்வியூ ஆரம்பிக்கிறேன். வணக்கம் சச்சின் சார். நீங்கள் ஒன் டே இன்டர்நேஷ்னல்ஸில் 200 ரன்ஸ் அடிச்சிருக்கீங்க. யாருமே செய்யாத ஒரு சாதனை. இதை நீங்கள் எப்படி செஞ்சீங்க? Yeah, well, there were 7 guys around me trying to disturb my concentration and get me out. And actually, the ball was coming onto the bat quite nicely, and the track was flat, and finally I made it. நல்லா சொன்னீங்க சச்சின் சார். அண்ட் 200 அடிச்சதுக்கிட்டோம். இந்தியா வேர்ல்ட் கப் வாங்கியிருக்கு. இது ஒரு டீமாக, ஒரு இந்தியன் டீமாக எப்படி இது சாதிச்சிங்க? இதை பற்றி சொல்ல முடியுமா? Yeah, well, there were 7 guys around us and trying to disturb our concentration and get us out. And actually குழப்பமா இருக்கு அப்படின்ட்டு. சரி, வேற ஏதாவது கேட்கலாம். நம்ம சச்சின் தானே, எது கிரிக்கெட் பற்றியே கேட்க நிறைய பேசுறாரு 20 வருஷமா அப்படின்ட்டு. பர்சனலாக ஒரு கொஸ்டின் கேட்போம், யாருக்குமே தெரியாது அப்படின்னு. சச்சின் சார், உங்களுக்கு ஏன் லேட்டாக குழந்தை பிறந்துச்சு? Yeah, well, there were 7 guys around me trying to disturb my concentration and get me out. And actually அதுக்கு மேலே வேணாம் சார் எதுவும் அப்படின்னு நாங்கள் சொல்லி தேங்க்ஸ் சொல்லி அவர் நான் பாம்பேக்கு அனுப்பிச்சு வச்சிட்டோம். எனக்கு ஒரு மாத கூட்டம் ஞாபகத்துக்கு வருது. எஸ்வி சேகர் அவர்கள் நாங்கள் லஸ்ஸில் சாஸ்திரி பவனில் ஒரு மாத கூட்டம். அப்போ என்னைய கூப்பிட்டுருந்தார் சேகர். அப்போ சேகர் சாரும் வந்தார். ஆனால் அவர் வர இதே மாதிரி தான் தாமதமாச்சு. அதில் ஒன்றும் இல்லை, யூ ஆர் பிஸி. இவர் சேகர் என்கிட்ட சொன்னார், சார் எஸ்வி சேகர் வர்ற வரைக்கும் பேசிக்கிட்டே இருங்க அப்படின்ட்டு. இவர் எனக்கு கொண்டு வந்த சரக்கு காலி ஆயிடுச்சு. பெட்டி பூரா வித்த பிறகு நான் வேற ஏதாவது விற்கிறது, சரக்கு இல்லை. நான் இன்னுமா அப்படின்னா, இல்லை அட்ஜஸ்ட் பண்ணுங்க, கல்யாணம் பண்ணி வீட்டிலேயே அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க, இது முடியாதாங்கிறார். சும்மா அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன. நான் அது இதுன்னு ஞாபகத்தில் வர்றதெல்லாம் சொல்லிக்கிட்டு அப்புறம் வந்துட்டார். சேகர் சார் வந்துட்டார். வந்தோடனே அப்பாடா, சேகர் சார் வர்ற வரைக்கும் பேச சொன்னாங்க, இப்போ அவர் வந்துட்டார், ரிலீவ்டாக இருக்குது, தேங்க்யூ அப்படின்னு போனேன். சேகர் சார் மேடைக்கு பேசுகிற போது ஒரு வாக்கியம் சொன்னார் பாருங்க, அதான் அவர்கிட்ட இருக்க சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அதாவது பழிச்சுன்னு அந்த நேரத்துக்கு வர்றது. ராமச்சந்திரன் சார் சொன்னாங்க, நான் வர்ற வரைக்கும்
பேச சொன்னதா சொன்னாங்க. ஆனால் சேகர் எனக்கு ஃபோன் பண்ணுற போது அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு. அவரு யாரு லாலு பேசிக்கிட்டு இருக்கலா, மக்கள் செத்துக்கிட்டு இருக்காயே, தீனபந்தோ ஓடி வாங்கோ. அப்ப சேகருக்கு எவ்வளவு குசும்பு இருந்தா எப்படி செய்வாரு? இந்த சேகரு அவர் வர்ற வரைக்கும் பேசுங்கன்னு ஏன்ட்ட சொல்லி போட்டு அவர்கிட்ட அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, சீக்கிரம் வாங்க. எங்க விட்டேன்? எங்கேயோ ஒரு இடத்துல அரை மணி நேரம் அல்ல, 1 மணி நேரம் பேசுவார்கள், ஒரு சப்ஸ்டன்ஸும் இருக்காது. நான் ஒரு பேச்சு கேட்டேனே, ஒரு அரசியல் பேச்சு. நல்ல வேளை எஸ்வி சேகர் வரவில்லை. பெரியவர்களே, தாய்மார்களே, வணக்கம். இந்த நேரத்தில் இந்த தமிழ்நாட்டை உலுக்கி கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உங்களிடத்தில் எடுத்து பேச வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஆசையோடு இந்த மேடையில் ஏறிய நான் அந்த விஷயத்தை சொல்லாமல் இந்த மேடையை விட்டு இறங்க மாட்டேன் என்கிற உத்தரவாதத்தை, உறுதிப்பாட்டை உங்களிடத்திலே தெரிவிக்கின்ற நேரத்தில் என்னுடைய தானை தலைவனை சிந்தித்து பார்க்கிறேன். நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்று தெரிந்து கொள்வதற்கு உங்களிடத்திலே ஆசை இருக்கிறது, அவா இருக்கிறது என்பதை நான் அறிவேன் என்கிற காரணத்தினாலே அதை சொல்லாமல் இறங்க மாட்டேன் என்கிற உத்தரவாதத்தை உங்களுக்கு கொடுக்கிற இந்த நேரத்தில் நான் சிந்தித்து பார்க்கிறேன். நான் என்ன சொல்ல வந்தேன் என்பதை சொல்ல கருதுகிற இந்த நேரத்திலே தான் என்னுடைய தாய் தமிழை வணங்க வேண்டும் என்கிற ஆசை எனக்குள்ளே வருகிற காரணத்தினாலே இந்த தாய் மண்ணை வணங்கிவிட்டு தாய் தமிழையும் வணங்கிவிட்டு நான் சொல்ல வந்த விஷயம் என்ன என்று சொல்லுகிற இந்த நேரத்திலே சிந்தித்து பார்க்கிற போது பக்கத்தில் இருக்கிறவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு. அவன் அண்ணே என்னன்னே சொல்ல போறீங்கன்னா சப்புன்னு செவுட்டோடு இழுத்துட்டான். இங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் செவிடுன்னா இந்த பகுதி, சப்புன்னு இழுத்துட்டு சொன்னா, வந்தோமா பேசாம இருந்தோமான்னு இருக்கணும், என்ன சொல்றதுன்னு தெரிஞ்சாதான் சொல்லிவிடுவோம் இல்லடா, தெரியாம தானே சுத்திக்கிட்டே வாரேன், அதுல நீ என்ன பெரிய அண்ணாவி ஊடால பூந்து நொன்ன சொல்றேன்னு தெரிஞ்சாதான் சொல்லிவிடுவோம் இல்லடா. அதல்ல பேச்சு நண்பர்களே. வந்திருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய நண்பர்களே, மேடையிலே வீட்டிருக்கின்ற நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவார்ந்த வணக்கங்கள். இந்த ஹியூமர் கிளப், தனிப்பட்ட முறையிலே இந்த ஹியூமர் கிளப்புக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது கோவிந்தராஜன் அவர்களை பற்றி, என்னுடைய நண்பர் கோவிந்தராஜன் அவர்களை பற்றி எஸ்வி சேகர் அவர்கள் சொன்னார்கள். இந்த சேகரன் இவர்களோடெல்லாம் சேர்ந்து கோவிந்தராஜன் 25 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஹியூமர் கிளப்பை தொடங்கி இருக்கிறார். அப்பொழுது ஒரே ஒரு முறைதான் நான் இந்த ஹியூமர் கிளப்புக்கு வந்திருக்கிறேன். எத்தனையோ முறை என்னை கூப்பிட்டு பார்த்து, நான் சரி எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லி நான் டயர்டாகி, அவர் கொஞ்சம் கூட டயர்டாகாமல் எவ்ரி இயர் எனக்கு ஒரு லெட்டர் எழுதி இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிடுவார். அதுவும் இந்த முறை அவர் எழுதின லெட்டர் என்னை மிகவும் நெகிழச் செய்து விட்டது. அதனால் ஃபோனில் கூப்பிட்டு நான் வரேன்யா இந்த வாட்டி அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம், இதில் எனக்கு பாராட்டு விழா என்பதை விட இந்த 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 அவையிலே
இவ்வளவு பெரிய விஷயங்களை அருமையாக அற்புதமாக பேசியிருக்கின்ற ராமச்சந்திரன் அவர்கள் இன்னும் மற்றவர்கள் எல்லாம் அந்த பேச்சுகளை கேட்கும் போது எனக்கு அதுதான் பாராட்டாக மிகப்பெரிய விழாவாக தெரிகிறது. அது ஒரு பெரிய பாராட்டு. அதாவது எந்த ஃபங்க்ஷன் போட்டாலும் 4 மணி அளவில் போட்டுக்குவாங்க, 5 மணி அளவில்னு போட்டுக்குவாங்க, 6 மணி அளவில்னு போட்டுக்குவாங்க. அப்போ 6 மணி அளவில்னு போட்டால் 7 மணிக்கு நம்ம போனால் கரெக்டாக இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். அது நாங்கள் அந்த மாதிரி பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு 4 மணின்னு நீங்கள் போட்ட உடனே நான் 5 மணிக்கு நான் வந்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு 5 மணிக்கு வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா இந்த ஹியூமர் கிளப் என்னை ஏமாற்றி விட்டது. கரெக்டாக 4 மணிக்கே ஆரம்பித்திருக்கிறீர்கள். அசடு வழிய நான் உள்ளே வந்து உட்கார்ந்தேன். ஆக இந்த ஹியூமர் கிளப் வந்து என்னெல்லாம் சேவை செய்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு மட்டுமே நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் என்று நான் இங்கே ஆணித்தரமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மற்றவர்களெல்லாம் வெட்கி தலைகுனிய வேண்டும். 6 மணின்னு போடுவாங்க, 7, 7:30, 7:45, 8 அப்படி எல்லாம் போகும். பட் கரெக்டாக 4 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அதை கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப இந்த விழாவிற்கு நான் வந்து இங்கே கலந்துக்கிறது நான் செய்த மிகப்பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். எத்தனையோ விருதுகள் வாங்கியாச்சு, எத்தனையோ பாராட்டுரைகள் வாங்கியாச்சு. நான் இங்கே பார்க்கும்போது தான் தெரியுது நம்மை விட சிறந்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள்னு எனக்கு தோணுது. பார்த்தா மதிப்பிற்குரிய டாக்டர் சாதிக் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர் ஃபார்மர் வைஸ் சான்சலர் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், மிகச்சிறந்த அறிஞர். அவருடைய பேச்சுக்களை எல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். அவர் மேடையிலே இருக்கிறார் என்று நினைத்து பார்க்கும்போது எனக்கு பெரிய பெருமையாக இருக்கின்றது. அவரிடமிருந்து நான் பாராட்டை பெறுகின்றேன் என்று நான் அசந்து போட்டேன். இந்த ஜெயராம் சொன்னார, அவர் படன்னு ஒரு ஏதோ ஒரு இது ஒன்று சொல்லிட்டு போனாரே, கைத்தட்டல் வாங்கினாரே. நான் நினைச்சுட்டே இருக்கேன், இதை நம்ம இதே மாதிரி ஒன்று நம்ம சொல்லணும்னா 10 வருஷம் நான் மனப்பாடம் பண்ணணும்னு தோணுச்சு எனக்கு. அப்படி ஒரு அற்புதமான ஒரு அதை சொல்லிட்டு அவர் பாட்டு கைத்தட்டில் வாங்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அது பேசிக்கலி அவர் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் கூட. அவர் ஜெயராமன் நல்ல நடிகர் கூட, அதோட ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட். அதே மாதிரி இன்றைக்கு நம்ம இவருடைய இந்த இப்போ ராமச்சந்திரன் அவர்களுடைய மீட்டிங் பேசுகிறத கேட்டுட்டேன். அப்புறம் நம்ம இவருடைய அவரை தான் கேட்கணும். ஞான சம்பந்தம் அவர்கள் அற்புதமாக பேசுவார்கள். ஒரு முறை கேட்டிருக்கிறேன், இன்று பேசப்போவதையும் நான் கேட்கப் போகிறேன். இவர் நம்ம ராமச்சந்திரன் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் சொல்லும்போது கெட்டிஸ்பர்க் அட்ரஸை பற்றி சொன்னார்கள். அதனால் அந்த கெட்டிஸ்பர்க் அட்ரஸில் சொன்ன மாதிரி அந்த 3 நிமிடத்தை மட்டும் நான் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு என்னுடைய உரையையும் என்னுடைய நன்றி உரையும் என்னுடைய ஏற்புரையும் நான் இங்கே முடித்துக்கொண்டு அடுத்து வருகின்ற ஞானசம்பந்தம் அவர்களுக்கு என்னுடைய மீதி உள்ள ஒரு 15-20 நிமிடங்களையும் அவருக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இவ்வளவு பெரிய பாராட்டுக்கு நான் எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. அது இப்போ சொல்றதை பார்த்தா இப்போ இவர் சதாபிஷேகம் வரப்போகுதுன்னு சொல்றாரு. உண்மைதான், 2 வருஷம் இருக்கு. அதுக்குள்ள இப்போ நாம சேகரனுக்காகவாவது நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணணும்னு இப்போ எனக்கு தோணி போச்சு. ரொம்ப நன்றி, வணக்கம். நன்றி. Standing ovation for the great director.
அதை எங்களை வாழ்த்துறதுக்காக இங்க வந்திருக்கிற அவர்களுக்கு ஒரு முறை கைதட்டி என்னுடைய நன்றியை அவர்களுக்கு சொல்லுங்கள். அதே போல இந்த ஹியூமர்ஸ் கிளப்பை 31 ஆண்டு காலமாக நடத்தி கொண்டிருக்கிற அந்த நிர்வாகத்துக்கு என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அதில் குறிப்பா சேர்மன் சீதாராமன் அவர்கள், ஓடி ஆடி வேலை பார்த்து கொண்டிருக்கிற சேகரன் அவர்கள், பி கண்ணன் அவர்கள், நிர்வாக குழுவைச் சேர்ந்தவர்கள், இந்த அமைப்பிலே உறுப்பினராக இருக்கிற 1700 உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த காமராஜ் அரங்கத்தில் நாங்கள் ஐயா முரளி சார் இங்க வந்திருக்காங்க கிருஷ்ணா ஸ்ரீ எத்தனையோ விழாக்கள் இங்க நடத்தியிருக்கிறோம். இவ்வளவு மக்கள் கூடி இந்த அரங்கம் நிறைந்திருக்கிறது என்றால் அதுக்கு காரணம் இந்த ஹியூமர்ஸ் கிளப்புடைய அந்த நிர்வாகம். 4 மணிக்கு கியூவில் நின்று 4 மணிக்கு எல்லாம் வந்துட்டாங்க. நான் எங்கேயோ பெரம்பலூர்ல ஒரு இன்னைக்கு தந்தை எடுத்தோம், அங்க ஒத்துக்கிட்டேன். அவங்க எழுத்து அதே மாதிரி 2:30 மணிக்கு தான் என்னை விட்டாங்க. கடைசியா எனக்கு ஒரு பயம் வந்தது, ஐயோ இந்த கம்பன் கழகம் இந்த ஹியூமர்ஸ்கெல்லாம் கரெக்ட் டயத்துக்கு ஆரம்பிச்சிருவாங்களே, அந்த ஒழுக்கமுள்ள நிர்வாகமாச்சேன்னு சொல்லி பயந்து போய் இங்க ஓடி வந்தேன். நல்ல வேளைக்கு 3 மணிக்கு நான் வந்து சேர்ந்துட்டேன். ஆகவே அந்த அளவுக்கு நிர்வாகத்தை நடத்தி இவ்வளவு திரளாக கூடி இந்த விழாவை செய்து கொண்டிருக்கிற அந்த ஹியூமர்ஸ் கிளப்புக்கும் தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு முறை கைதட்டி பாராட்டுங்கள். இது போன்ற நிறுவனங்கள் வேண்டும். எப்படி நடத்தணும், எப்படி செய்யணும், எப்படி இருக்கணும், யார் யாரை அழைக்கணும், யாருக்கு விருது கொடுக்கணும் என்று திட்டமிட்டு செய்கிறார்களே, அந்த திட்டமிட்டு செய்கிற அந்த திறமைமிக்க நிர்வாகிகளுக்கு எங்களுடைய வணக்கத்தையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து இந்த விழாவில் தென்கட்சி சுவாமிநாதனுடைய பெயரில் எனக்கும் விசிசாருக்கும் வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்திருக்கிறார்கள் என்பது எனக்கு கிடைத்திருக்கிற பெருமையிலும் பெருமை. அந்த தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களைப் போல சிரிக்க வைத்து சிந்திக்க வைத்தவர் நம்முடைய தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள். கலைவாணருக்கு பிறகு அந்த பணியை செய்தவர், ஒழுங்காக செய்தவர் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள். நல்ல கைதட்டலாம். அவருடைய பெயர்ல எங்களுக்கு இன்றைக்கு விருது கொடுக்கப்பட்டிருப்பது எங்களுக்கு கிடைத்திருக்கிற பெருமையிலும் பெருமையாக நான் கருதுகிறேன். தீர 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 தோம் தனானா தீர 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 தோம் தனானா ரேனா நானே நானா கானே நானே 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 நானா கானே நானே நா மகாலட்சுமி Mahalakshmi Silks, North Bog Road, T Nagar. ஆகவே எனக்கும் அவருக்கும் வாழ்நாள் சாதனையாளர்கள் விருது தந்திருக்கிறீர்கள். ஆகவே நாங்கள் ஓய்வு பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த விருது நீங்கள் தந்திருக்க மாட்டீர்கள் என்று நான் முழுக்க நம்புகிறேன். இந்த விருது எங்களுக்கு கிடைத்த பிறகு மீண்டும் ஒரு முறை திரையுலகத்திலும் சரி, உலக மக்களிடத்திலேயும் சரி, எங்களுடைய பணி தொடரும். இந்த விருது எங்களுக்கு தரப்பட்ட ஊக்கம் தரக்கூடிய விருது என்பதை மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இங்கே பேசிய நம்முடைய சுமதி அவர்கள் எங்களுக்கெல்லாம் நேஷனல் அவார்டு கொடுக்கலையே என்று வருத்தப்பட்டார்கள். அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், இன்றைய வரையில் நம்முடைய மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களுக்கு எந்த நேஷனல் விருதும் கொடுக்கப்படவில்லை என்பதை நான் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அவருக்கே கொடுக்கல, எங்களுக்கெல்லாம் எங்கே கொடுக்க போறாங்க? அதை பற்றி நாங்கள் வருத்தப்படவில்லை. என்றைக்குமே நாங்கள் மக்களுடைய வாழ்த்தைத்தான் பெரிய விருதாக கருதுவோம். இன்றைக்கு மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இடையிலே இருக்கிற பெருமக்கள் அத்தனை பேரும் பேராசிரியர்கள், முனைவர்கள், இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள், இங்கே மன்றம் முடிஞ்சிருக்கிறத பார்த்தா ராகவன் சார் உட்கார்ந்துருக்காங்க, நம்ம அம்மா காத்தாடி ராமமூர்த்தி உட்கார்ந்துகிட்டு இருக்கு, ரேவதி சங்கர் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. எங்க குடும்பமே எந்த விழாவுக்கும் அதிகம் வர மாட்டாங்க, இந்த குடும்பம் நகைச்சுவை விழாவும் அவ்வளவு பேர் இங்க வந்திருக்கிறாங்க. என்னுடைய தம்பி சுபவீர பாண்டியன் எந்த பொது நிகழ்ச்சியும் வரமாட்டான், அவனும் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆக இங்க வந்து கூடியிருக்கிற இவ்வளவு மக்களுக்கு மத்தியில, மேடையில் இருக்கிற இவ்வளவுக்கு மத்தியில நம்முடைய ஹியூமர்ஸ் கிளப் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாழ்நாள் சாதனையாளர் விருது எங்களுக்கு கிடைத்த பத்மஸ்ரீ விருதாக நாங்கள் கருதுகிறோம். ஆகவே அப்படிப்பட்ட பெருமை மிக விருதை தந்த உங்க எல்லோருக்கும் நன்றி சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இங்க மேடையில் இருக்கிறவங்க, இன்னும் வாழ்த்த போறவங்க, இங்க வந்து எங்களை வாழ்த்திட்டு இருக்கிறவங்க அவ்வளவு பேருக்கு நன்றி சொல்றேன். ஆனா நன்றின்னு ஒரு வார்த்தை சொன்னா என்னமோ குறையா இருக்கு. ஆகவே இங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு வார்த்தை சொல்லுவார் தெரியுமா,
நான் ஒண்ணு சொன்னா 100 சொன்ன மாதிரி இந்த அதே முத்துராமன் ரஜினி ஸ்டைல சொல்றேன், நான் நன்றின்னு ஒரு முறை சொல்லுவது 100 தடவை சொன்னதற்கு சமம் என்று சொல்லி இந்த விடுதலை அத்தனை பேருக்கும் நன்றி கூறி, நன்றி மறப்பது நன்று நன்றல்லது அன்றே மறப்பது என்ற குரலையும், என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வுள்ளே செய் நன்றி கொண்டவருக்கு என்ற குரலை சொல்லி உங்களுக்கும் ரசிகர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகங்களை சேர்ந்தவர்களுக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை சொல்லி, இந்த விருதை பெறுவதற்கு காரணமாக இருந்த என்னுடைய தாய் வீடு ஏவிஎம் குடும்பம், என்னுடைய இயக்குநர் ஏசி திருலோகச்சந்தர், என்னை அறிமுகப்படுத்திய விசி குகநாதன், எனக்காக துணை வந்த நடிகர்கள் கலைஞர்கள், என்னுடைய குழுவினர், எஸ்பிஎம்னா எஸ்பிஎம் இல்ல, எஸ்பிஎம் வெற்றிக்கு பின்னால எஸ்பிஎம் என்ற குழுவினர் இருந்தார்கள். அந்த குழுவினர் எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், பத்திரிகையாளர்கள், ஊடகங்களைச் சேர்ந்தவர்கள், நல்ல நண்பர்கள், அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி, இந்த விருதை எங்களை ஊக்குவிக்கும் ஊக்கப்படுத்தும் என்று கூறி மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளர்க, வணக்கம். அது பரவுகிறது. நகைச்சுவையாளன் சிந்தனையாளனா இல்லையா என்று கேட்டார். தம்பி, நீங்க தான் ஒரிஜினல் சிந்தனையாளர். இரவல் சிந்தனையாளர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஒரு நகைச்சுவையை தன் வாழ்வின் அனுபவத்தோடு உருவாக்கி சொல்லுவதும், அந்த நகைச்சுவையை மனதிலே கொள்ளுவதும், அதை ரசிப்பதும், மகிழ்வதும், இந்த மகிழ்வை பகிர்வதும் இன்றைக்கு ஒரு கலையாக மாறி பல்கலைக்கழகத்தினுடைய பாடத்திட்டத்திலே சேர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். பாடத்திட்டத்தில் சேர்த்தால்தான் அது பல்கலைக்கழகம். ஏன்னா பல்லு தெரியாமல் ஒரு சிரிப்பு இருக்க முடியாது என்கிற காரணத்தினாலே நல்ல ஒரு ஆலோசனையை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். இதை ஒரு கலையாக ஆக்கி இன்றைக்கு நகைச்சுவை மன்றம் எல்லா இடங்களிலும் வளர்ந்து கொண்டிருக்க. நகைச்சுவை இருந்தால் நாட்டில் பகைச்சுவை வராது. நகைச்சுவை இருந்தால் நாட்டில் பகைச்சுவை வராது. அதனால் தான் சாலமனுக்கு அங்கீகாரம், அப்துல் காதருக்கு அங்கீகாரம், யார் பெயரால்? தென்கட்சி சாமிநாதன் பெயரால் இந்த அங்கீகாரம் நிகழ்கிறதுன்னு சொல்லி சொன்னா, சிரிப்பிலும் கண்ணீரிலும் மனிதனை வேறுபடுத்தக்கூடிய சக்திகள் இருக்க முடியாது. என்னங்க, நல்ல இடங்க, வாங்கி போடலாம். புரியுதுமா, ஆனா இப்ப நம்ம கிட்ட பணம் பத்தாதே. மிச்சத்துக்கு என் நகை இருக்கு. சிட்டி யூனியன் பேங்க்ல ஜுவல்லன் உடனே கிடைக்கும், அதுவும் குறைஞ்ச வட்டியில. அவங்க கிட்ட ஒரு ராசி இருக்குங்க, நம்ம நல்லா வந்துருவோம். போயிட்டு வாங்க. நல்ல விஷயம் சொன்ன, நான் இப்பவே கிளம்புறேன். நகை கடனுக்கு நம்பகமான பேங்க் சிட்டி யூனியன் பேங்க். ராசியான பேங்க், ஈஸியான பேங்க். இதை ஒரு பண்பாடாக வளர்த்திருக்கிற இந்த பெருமக்களுக்கு நான் பாராட்டு தெரிவிக்க வேண்டும். என்னுடைய நன்றியை நான் பாராட்டாக தெரிவிக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, 27 ஆண்டுகள் சரி, இது வளர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் வழக்கமாக சொல்வது, எது வளர்ந்து கொண்டே இருக்கும்? விலைவாசியைப் போல இந்த மன்றம் உயரட்டும் என்று நான் சொல்ல முடியுமா? தடால்னு எப்போ விழும்னு சொல்ல முடியாது இல்லையா? எப்போ விழும் சொல்ல முடியாது. இது உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் யோசிச்சு பார்த்தேன், வயது ஒன்றுதான் வளர்ந்து கொண்டே இருக்கும். வயதைப் போல இந்த மன்றம் வளரட்டும் என்று நான் வாழ்த்தேன். வயது ஒன்று தான். போன வருஷம் எனக்கு 62 வயசு, இப்போ 63 வயசு. அடுத்த வருஷம் இறை அருள் இருந்தால் 64 வயசு இல்லையா? வயது ஒன்றுதான் வளர்ந்து கொண்டே இருக்கும். இது கோடம்பாக்கம் ஏரியாவை தவிர்த்து பாக்கி எல்லா ஏரியாவிலையும் செல்லும். அவர்கள் வேண்டுமானால் வயதை குறைத்து சொல்வார்கள். நான் கூட ரொம்ப நாளைக்கு முன்னாடி எழுதினேன், இந்த காலத்தில் எது குறைகிறது? ரேஷன் கடையின் எடையும் நடிகையின் உடையும் குறைந்து கொண்டே வருகிறது என்று நான் குறிப்பிட்டு சொன்னேன். அங்கே வேணா குறையலாம். அல்லது வறுமையின் காரணமாக பேருந்திலே பயணம் செய்யக்கூடிய தாய்மார்கள் தன் குழந்தையினுடைய வயதை குறைத்து சொல்லக்கூடும். ஆனால் வயது என்பது குறையறது இல்லை. வயதை போல வளரட்டும் இந்த நகைச்சுவை மன்றம். அது மட்டும் இல்லை, இது எவ்வளவு ஆண்டு காலம் வாழ வேண்டும் சொல்லி சொன்னால், ஆண்டவன் ஆயுட்காலம் வரை இதன் ஆயுள் நீளட்டும்.